வெல்கம் டு அவர் குருகுலம். நேத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜேடிஓ ஜூனியர் இன்ஜினியர் ஓவர்சீ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது அப்படிங்கிற பேசிக்ஸ்ல பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தபடியா அந்த ஜேடிஓல சிலபஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கோடு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அத படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு கோடுக்கு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோ எதோ ஓரியன்டடா அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளவர்கள் வந்திருப்பீங்க. ஜேடிஓ ஜேஇ ஓவர்சீ இதோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்? ஆஃப்டர் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்? சேலரி டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும்? அதுக்கடுத்து ப்ரமோட் பண்றது, ப்ரமோஷன் எப்படி குடுப்பாங்க? அப்படிங்கிற ஒரு சில தகவல் இப்ப பார்க்க போறோம். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ பத்தி நான் பேசிர்றேன். ஜேடிஓங்கிறது உங்களுக்கு தெரியும். குரூப் 3 கிரேடு தான். ஓகேவா? அப்ப இதுக்கும் ஏஐக்கும் சேலரி டிஃபரன்ஸ் ஒரு 4000 டூ 5000 தான் டிஃபர் படும். ஓகே. ரூ. 4 டூ ரூ. 5 தான் ஏஐயோட சேலரிக்கும், இதோட சேலரிக்கும் வித்தியாசம். ரொம்பலாம் இல்ல. அப்ப இப்ப ஒரு ஜேடிஓ, ஜேஇ ஓவர்சீ, ஸ்பெஷல் ஓவர்சீ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாரும் ஒரே கிரேடு தான். குரூப் 3 கிரேடு தான். எல்லாருக்கும் ஒரே சேலரி தான். நான் சொல்றது எல்லாமே சேலரிய பொறுத்தவரை ஒரே மாரி தான் இருக்கும். ஒர்க் நேச்சர்ங்கிறது மாறுபடும். இப்ப ஜேடிஓங்கிறது ஒரு சில இடத்துல ஆபீஸ் ஒர்க்கா இருக்கும். அதே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ங்கும்போது ஆபீஸ் ஒர்க் பிளஸ் ஃபீல்ட் ஒர்க்கா இருக்கும். ஓவர்சீங்கும்போது அதிகமா ஃபீல்ட் ஒர்க் இருக்கும். அப்ப இதோட ஒர்க் நேச்சர்ங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் மாறும். இப்ப உங்களுக்கு நேத்து சொன்னேன்னா, அந்த ஆதித் திராவிடர்லனா ஸ்பெஷல் ஓவர்சீர் போடுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் ரூரல் டெவலப்மென்ட்ல ஓவர்சீர் போடுவாங்கன்னு சொன்னேன். அந்த மாரி இடங்கள்லனா ஒர்க் நேச்சர் ஃபீல்ட் பேஸ் பண்ணி இருக்கும் அதிகமா. அதே உங்களுடைய பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மென்ட் சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மென்ட் இதுலலாம் போடக்கூடிய ஜேடிஓ ஆபீஸ் ஓரியன்டடா இருக்கும். அப்ப இந்த ஜேடிஓ தான் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேலரி டீட்டெயில்ஸ பார்த்துருவோம். அதுக்கடுத்து நான் சொல்றேன். அப்ப இந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆபிசர், இல்ல ஜூனியர் இன்ஜினியர், இல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இல்ல ஓவர்சீர் ஆர் ஸ்பெஷல் ஓவர்சீர் இதுகளோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பே ஸ்கேல் உங்களுக்கு 35,400. ஓகே. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இதோட சில விஷயங்கள்லாம் நீங்க கூட்டிக்கலாம். டியர்னஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டிஏ. ஓகே. அது எவ்வளவு வரும் அப்படின்னா 17,700 எல்லாம் பெர்சன்டேஜ் தான். நான் கால்குலேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதான் உங்களுக்கு குடுக்குறேன். அதுக்கடுத்து ஹச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. ரெண்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹச்ஆர்ஏ. அது எவ்வளவு அப்படின்னா, இது சிட்டிக்கு தகுந்த மாரி மாறும். நீங்க என்னக்கு இப்ப இப்ப சென்னையில ஒர்க் பண்றவங்க ஒரு மாரி வாடகை குடுப்பாங்க. அதே ஒரு ஒரு முனிசிபல் கா பிளேஸஸ்ல ஒர்க் பண்றவங்க ஒரு மாரி இருப்பாங்க. அதே பஞ்சாயத்து, வில்லேஜ் ஓரியன்டடா இருக்கக்கூடியவங்களுக்கு வாடகை ஒரு மாரி இருக்கும். உங்களுக்கே தெரியும். அதுக்கு தகுந்த மாரி இந்த ஹச்ஆர்ஏ மாறுபடும். நான் கம்மியாவே எடுத்துக்கிறேன். 1700 ஓகே. அதுக்கு அடுத்து மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு ரூ. 300 குடுப்பாங்க. ஓகே. இவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ஸ்கேல் 35,400. டியர்னஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஏ 17,700. ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹச்ஆர்ஏ 1,700. இது மெடிக்கல் அலவன்ஸ். எம்ஏன்னு போட்டுருமா? ஓகே. அப்ப இது எல்லாத்தையும் டோட்டலா கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னா 55,100. இதான் டோட்டல் சேலரி. ஓகே. இதான் நான் சொன்ன ஜேடிஓ, ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஓவர்சீர், இதுலயே ஸ்பெஷல் ஓவர்சீர். உங்க எல்லாருமே ஓகே இந்த இந்த சேலரி டீடைல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அப்ப இந்த 55,100மே உங்களுடைய கை கிடைச்சிருமா அப்படின்னா, இதுல ரிடக்ஷன் பண்ணுவாங்க. ரிடக்ஷன் சொல்லுவாங்க. டிடக்ஷன் பண்ணுவாங்க. பின்னாடி உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகே. அது நெறைய அந்த சிபிஎஸ், என்ஹெச்ஏஎஸ், அதுக்கடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட்ன்னு ஒண்ணு இது பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து எவ்வளவு வரும் அப்படின்னா, ஒரு 5,000 கலர் மாத்திக்கிறேன். ரூ. 5,720 வரும். இது கட்டாய பிடித்தம்னு சொல்லுவாங்க. அப்ப இதுலேருந்து இத நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கைக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா, ரூ. 49,380 உங்க கைக்கு வரும். இதெல்லாம் பின்னாடி குடுத்துருவாங்க. கவலைப்பட வேண்டியதில்ல.
ரூ. 49,350 உங்க கைக்கு வரக்கூடியது. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன். ஏஇக்கும், ஜேடிஓக்கும் ஒரு ரூ. 3 ரூ. 4 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ரொம்ப இல்ல. மேக்ஸிமம் ரூ. 5000 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் ஏஐக்கு தனியா செப்பரேட்டா ஒரு பே ஸ்லிப்ப பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு நான் வீடியோ குடுப்பேன். சிலபஸ் எல்லாம் வச்சு எப்படி படிக்கணும் எல்லாமே இப்ப ஜேடிஓக்கு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கனோ, அது மாரி ஏஐக்கும் குடுப்பேன். அப்ப பார்த்துக்கலாம். ஏஐக்கும் குடுப்பேன். அதுக்கடுத்து குரூப் 1 கிரேட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆர் சிவில் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்கும் குடுக்குறேன். ஓகே. அப்ப உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய அமௌண்ட் இந்த அமௌண்ட் தான் வரும். ஓகே. ஓகே. அப்ப ஏஐக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரு ரூ. 3 டூ ரூ. 5 தான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதோட பவர் அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டிவிஷன் இருக்கு. அந்த டிவிஷனோட இல்லாட்டியும் புரியுதா? உங்களுக்கு தெரியும்ல. அத படிச்சிருப்பீங்கள்ல. சீஃப் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் இருப்பாரு. அதுக்கடுத்து சூப்பரேட்டிங் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆர் டிவிஷனல் இன்ஜினியர். ஓகே. அந்த டிவிஷன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து விங் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெக்னிக்கல் விங் இருக்கும். ஓகே. ஃபீல்டு பார்க்குற மாரி, ஆபீஸ் பார்க்குற மாரி டெக்னிக்கல் விங்ல இருக்கும். 2 பிரிவு இருக்கு. நம்ம டெக்னிக்கல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அப்ப அந்த ஆபீஸ், ஃபீல்டுன்னு 2 வரும். இந்த ஃபீல்டோட இதுக்கு யார் வந்துருவா? இன்சார்ஜ்னா ஏஇ வந்துருவாரு. இதே ஆபீஸ்க்கு வந்து ஜேடிஓ இருப்பான். ஓகே. ஏஇய அ ச எ எல்லா ஏஇஸ்மே அந்த குறிப்பிட்ட டிவிஷன் அந்த குறிப்பிட்ட செக்ஷனோட ஏஇ எல்லாம் ஒரு 4, 5 செக்ஷன் இல்ல 7 செக்ஷன் சேர்த்து சப் டிவிஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் அந்த இடத்துக்கு தகுந்த மாரி மாறும் அது. நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் வந்து ஜாயின் பண்றது மாறும். அப்ப சப் டிவிஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஏஇ வந்து இந்த சப் டிவிஷன் இன்ஜினியர்ன்னு சொல்லக்கூடிய சப் டிவிஷனல் இன்ஜினியர்ன்னு சொல்லக்கூடிய ஏஇ ஸ்கொயர். இவரு இவர் வந்து கண்காணிப்பார். ஏஇ ஸ்கொயர் கண்காணிப்பார். ஓகே. அப்ப இவர யார் கண்காணிப்பாங்க அப்டின்னா, டி1 சொல்லக்கூடிய ஓகே டிராஃப்டிங் ஆபீஸ். 3 டூ 5 வருஷத்துல நீங்களும் புரமோஷன் ஆகி இதுக்கு வந்துரலாம். சொல்றேன். அதுக்கடுத்து உங்க உங்கள மேற்பார்வை செய்யக்கூடியவங்க உங்க. ஓகே. உண்மையிலே இந்த ஜேடிஓ வந்து யாருக்கு வந்து தன்னுடைய வொர்க்க வந்து சப்மிட் பண்றாங்க? யாருக்கு வந்து ஆ அர்ப்பணிப்பா இருக்கணும் அப்டின்னா, இந்த ஜேடிஓ, இஇக்கு. இந்த டிவிஷனல் இன்ஜினியர் சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அதே மாரி தான் ஏஇ. இப்ப அந்த ஏஐ முழுக்க முழுக்க சைட்ல எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்குமே வந்துரும். சைட் ஓரியன்டா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஏஐக்கு வந்துரும். அப்ப ஜேடிஓங்கிறது என்ன சார் அப்டின்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிள் சொல்லப்போனா ஜேடிஓட ஒர்க் எப்டி இருக்கும் அப்டின்னா, சும்மா பேசிக்கா சொல்றேன். இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். நான் திரும்பவும் சொல்லிட்டேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கு தகுந்த மாரி இது மாறுபடும். நான் ஜெனரலா சொல்றேன். இப்ப வந்து இப்ப ஒரு ஆபீஸ் ஒர்க்லயே ஜேடிஓ இருக்கு. அப்டி எடுத்துக்குருவோம். இப்ப பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாரியான இடங்கள்ல வச்சுக்குருவோமே. ஓசியர் இந்த ஹவுசிங் போர்ட்ல டெக்னிக்கல்ஸ் எடுத்துக்க நான் வரல. அப்ப இந்த இல்லாட்டி நான் காமனாவே சொல்றேன். குழப்பிக்க வேணாம் நீங்க. காமனா சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்டின்னா, இப்ப வந்து ஏஐ வந்து ஒரு ப்ராஜெக்ட்க்கு எஸ்டிமேஷன் வந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஸ்டிமேஷன கரெக்ஷன் பண்றது யாரு? சரி பார்க்கிறது யாரு அப்டின்னா, அந்த ஜேடி வருவான். ஓகேவா? இப்போ டெண்டர் கோட் பண்ண போறாங்க. அப்ப அந்த டெண்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ஜேடிஓ தான் ரெடி பண்ற மாரி இருக்கும். திரும்பவும் சொல்றேன். இந்த எஸ்டிமேஷன் அதுக்கடுத்து இந்த டெண்டர் எல்லாமே அவங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருப்பான்னு நான் சொல்லல. அதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஒவ்வொரு உள்ளர்கள் வந்து ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் படி எல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு அடுத்தபடியா வந்து அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து தகவல் உரிமை அறியும் சட்டம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அதுபடி ஆர்டிஐன்னு சொல்லுவாங்கல்ல. அதுபடி அதுபடி என்னன்னா பொதுமக்கள் வந்து கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் குடுக்குறது உங்களோட வேலை. எக்ஸ்ப்ளனேஷன் பண்றது உங்களோட வேலை. அது கொஸ்டினுக்கு தகுந்த மாரி. அதுக்கு அடுத்தபடியே சொல்ல போனோம்னா, அரசு திட்டங்கள். இது எல்லாம் எதுக்குள்ள வந்துரும் அப்டின்னா, நம்மளுடைய ஆதி திராவிட வெல்ஃபேர்ஸ்க்கு, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ரூரல் டெவலப்மென்ட் இந்த மாரி வந்து அரசு திட்டங்கள செயல்படுத்துறது, அத வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, மேற்பார்வை செய்றது இது எல்லாருமே ஓவர்சீர், ஸ்பெஷல் ஓவர்சீர் அவங்களுக்கு ஒர்க் வந்துரும். இந்த ஹவுசிங் போர்ட்லலாம் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டோட ஒர்க் என்ன இருக்கும் அப்டின்னா, அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்குற மாரி இந்த ஜேடிஓ மாரி ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த ஃபீல்ட் ஒர்க்கும் பார்க்குற மாரி இருக்கும். ஓகே. அங்கேயும் ஏஇ இருப்பாங்க. சொல்றேன். ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் இது 2 பிரிச்சிருக்க மாரி இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு சிலவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்க மாரி இருக்கும். அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாரி இது மாறுபடும். இதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஹவுசிங் போர்டு இந்த மாரி இடங்கள்ல இருக்கக்கூடியது. அப்ப டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ங்கிறது முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க்ன்னு சொல்லிற முடியாது. முழுக்க முழுக்க ஃபீல்ட் ஒர்க்ன்னு சொல்லிற முடியாது. 2 கலந்து வரும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாரி
அங்க வந்து டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது அந்த மாரி மாறுபடும். ஓகேவா? அப்ப இந்த ஜேடிஓவுக்கும், ஏஐக்கும் கிட்டத்தட்ட கம்மியான இதுதான் வேரி ஆகுது. அப்ப வந்து ஜேடிஓ பெட்டரா அப்டின்னா, நீங்க வந்து ஆஃபீஸு அதாவது ரொம்ப பிரஷர் இல்லாம இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஏன்னா, ஒரு டைம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, காலைல 9, ஈவினிங் 6. 9 டூ 6 இருக்கும். ஓகேவா? ஒரு சில இடங்கள்ல 10 டூ 6 அது அவங்களுக்கு குடுக்குற மாரி இருக்கு. நம்ம அஃபீஷியலா 9 டூ 6 ஓகே. இதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இந்த ஒரு டைம் தான் இருக்கும். அதிகமா இங்க 9 மணிக்கு உள்ளுக்குள்ள போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து 9 மணிக்கு 10 மணிக்கு தான் போறீங்கன்னு வச்சுக்கிருவோம். போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 11:30 போல வெளில வந்து டீ குடிக்க இது மாரி வெளில வருவீங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 1 மணி வரையும் இருப்பீங்க. 1:30, 2 அதுக்குள்ள சாப்பிட, அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 4:30 போல வெளில டீ குடிக்க, அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்துருவீங்க. அதிக ஒர்க் இருக்காது. பெருசான ஒர்க் அதிகமா இருக்காது. அதிக சுமையே இருக்காது. ஆனா ஏஐய பொறுத்தவரை அப்படி இல்ல. சைட்ல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா, முழு அத்தாரிட்டி சைட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஏஐக்கு தான். அவர் தான் அதோட ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ட முடிக்கணும் எல்லாமே. உங்க எஸ்டிமேஷன், டெண்டர் இது மாரியான விஷயங்கள், இல்ல ஆர்டிஐக்கு பதில் சொல்றது, அவ்வளதான். அத்தோட அவங்கது முடிஞ்சிரும். ஜேடிஓ. ஃபுல்லா சைட்டோட தலைவலி, அங்க இருக்கக்கூடிய பீப்பிள அப்புறம் கான்ட்ராக்டரு, அப்புறம் வொர்க்கர்ஸ் எல்லாரையும் கரெக்ட்டா டீல் பண்ணி, கரெக்ட்டா கொண்டு போகக்கூடிய முழு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, ஏஐ இருக்கு. ஏஐங்கிறது கொஞ்சம்ன்னு சொல்றத ரொம்ப பிரஷர் தான். பிரஷரான ஒர்க் தான். ஏஐங்கிறது ஃபீல்டுக்கு வந்துட்டால். அதுலயும் குவாலிட்டி இன்ஜினியர்லாம் இருக்காங்க. ஓகேவா? லேப்ல உட்காந்துட்டு பேசாம இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஏஐலயும். அத பத்தி இப்ப பேச வேணாம். அது தனியா ஏஐக்குன்னு போடக்கூடிய வீடியோல பார்த்துக்கலாம். ஓகே. இந்த ஜேடிஓ பொறுத்தவர யார் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் அதுக்குள்ளயே வந்துர்றேன். அப்ப வந்து நீங்க வந்து அதிகம் வந்து அடுத்து மேல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து நீங்க நான் ஒர்க் பார்க்கணும். ஆனா அதிக பிரஷர் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த ஜேடிஓ இருக்குல்ல, இதோட புரமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 டூ 5 வருஷம். நான் சொல்றேன். ஆனா வந்து அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாரி தான் புரமோஷன் வேரி ஆகும். நீங்க நெனச்ச மாரி 3 வருஷம் ஆயிருச்சு, 5 வருஷம் ஆயிருச்சு, 10 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு புரமோஷன் குடுக்க முடியாது. அந்த இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உள்ளுக்குள்ள இருக்கும். நீங்க எக்ஸாம் எழுதும்போது கரெக்ட்டான ஒரு ப்ரொசீஜர கிளியர் பண்ணி உள்ளுக்குள்ள போவீங்க. உள்ளுக்குள்ள ஒரு ப்ரொசீஜர பார்க்கணும். ஓகேவா? அது மாரி தான் இருக்கும். அது வேற. ஓகே. அது போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாரி 3 வருஷமா, 5 வருஷமா, 7 வருஷமா டிஓ ஆவீங்க. அதாவது டிராஃப்டிங் ஆபிசர் ஆகுவீங்க. ஜூனியர் டிராஃப்டிங் ஆபிசர்லேருந்து டிராஃப்டிங் ஆபிஸ். அப்ப டிராஃப்டிங் ஆபிசர்ங்கிறது கெசட்டட் போஸ்ட் தான். ஓகேவா? கிரீன் இங்க்ல உங்களால சைன் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து சீனியர் டிராஃப்டிங் ஆபிசர்ன்னு இருப்பான். அந்த சீனியர் டிராஃப்டிங் ஆபிசர் தான் என்ன சொன்னேன்? உங்களுடைய சீனியர் டிராஃப்டிங் ஆபிசர் உங்கள ரூல் அதாவது உங்கள வழிநடத்துற மாரி இருக்கலாம். அல்லது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் உங்கள வழிநடத்துற மாரி இருக்கலாம். ஓகேவா? அந்த இடத்துக்கு தகுந்த மாரி மாறுபடும். அது இந்த டெப்த்தா போ வேணாம். அது பெருசா போயிட்டுருக்கும். ஓகே. அத விட்டுருவோம். அப்ப ஒர்க் நேச்சரு, ஒர்க் டைமு, சேலரி அதுக்கடுத்து எதுல ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும்? சேலரியோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்? ஆ ஏஐயோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இப்படிப்பட்ட ஜேடிஓ வந்து சிலபஸுமே ரொம்ப கம்மி தான். அப்ப பார்த்துக்கிடுங்க நீங்க. நீங்க வந்து ஒரு குரூப் 4 இருக்குன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்ப படிச்சுட்டு அவங்களால கிளியர் பண்ண முடியல. சேலரியும் கம்மி தான். இப்ப நான் குரூப் 4 பத்தி பேசும்போது நெறைய பேருக்கு சர்வே டிராட்ஸ்மேன் அதோட ஸ்கேல் எவ்வளவு இருக்கும்? ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்? அத பத்தி ஒரு வீடியோ போடணும்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பா போடுறேன். அடுத்து ஏஐக்கு போடுறேன். அதுக்கடுத்து வந்து சர்வே டிராட்ஸ்மேன், ரோட் இன்ஸ்பெக்டருக்கு நான் போடுறேன். கண்டிப்பா போடுறேன். இப்ப ஜேடியூக்குள்ள வந்துருவோம். அப்ப ஜேடியூவோட சிலபஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்பதான் 530 சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னமும் அதுக்கான எக்ஸாமோட டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணல. அடுத்த டைம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வச்ச எக்ஸாம் இப்ப நடந்த ஜேடியூ தான். அதுல 443 சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு 550 சிலபஸ் வைக்கிறாங்க. இப்ப நான் எங்க இன்ஸ்டிடியூட்லயுமே லாஸ்ட் பேஜ்க்கு வந்து ஒருவேள வந்து 550 சிலபஸ் கொண்டு வருவாங்களோன்னு நெனச்சு கூட நாங்க 2மே நடத்தலாங்கிற ஐடியால இருந்தேன். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், அது எங்களுக்கு தேவைப்படல 550 சிலபஸ். நான் அத விட்டுருப்பேன் நடத்தாம. ஒருவேள ஃபியூச்சர்ல அடுத்து நோட்டிஃபிகேஷன்ல 550 சிலபஸ் வந்து 509 வந்து மென்ஷன் பண்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா நம்ம இன்ஸ்டிடியூட்ல கிளாஸஸ் நடத்துவோம். YouTubeல வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஜேடியூங்கிறது ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். நீங்க ஓரளவுக்கு இதுக்கு அ உழைச்சாவே போதும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்டிங்கிறதுலாம் இல்ல. ஓ எல்லா சிலபஸ்ல இருக்கிற எல்லா லைனுக்கும் வாட் இஸ் வாட்ங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அ ரொம்ப இன் டெப்த்தான ப்ராப்ளம்ஸ் இல்லாம, மேலோட்டமா ப்ராப்ளம் பார்த்திருக்கணும். ஓகேவா? மெமரி பேஸ்ட்ல சில டேட்டாஸ் வந்து வச்சிருக்கணும். அப்ப எத படிக்கணும், எத படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கணும். ஜேடிஓ மாரியான எக்ஸாம்ல.
அப்படி இருந்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து ஈஸியா கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இத வந்து ரொம்ப நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்ல. சார் எனக்கு வந்து ஏஇ அளவுக்கு படிக்க முடியல சார், அப்படின்னு பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க ஜேடியூ கிளியர் பண்ணிறலாம். இல்ல சார் நான் ஏஇ ட்ரை பண்ணியிருந்தேன், காலதாமதம் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜேடியூ கிளியர் பண்ணி ஏன்னா ஸ்கேலா ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. ஏஇக்கும் ஜேடியூக்கும். ஓகே. அப்ப இது ஒரு நல்ல ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய, ஒர்க் ப்ரெஷர் இல்லாம பார்க்கக்கூடிய ஒர்க் தான். இதே நம்மளுடைய ஜேடியூ. இப்ப நீங்க வந்து இந்த மாரியான சிலபஸ் எடுத்து நீங்க கரெக்ட்டா ஒர்க் போடுறீங்க. ஒரு 3 மாசம் இப்ப நான் நடத்தும்போது நான் ஜேடியூ சிலபஸ்னா, லாஸ்ட் பேட்ச்க்குன்னா 3 மாசத்துல முடிச்சேன். அப்ப அவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் எத படிக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்ட்டா தெளிவா இருக்கணும். கூடவும் படிச்சிடக்கூடாது, குறைச்சும் படிச்சிடக்கூடாது. அதுல கவனம் இருக்கும் ரொம்ப. இப்ப இந்த இடத்துல இப்ப நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த ஹைட்ராலிக்ஸ் இந்த சிலபஸ்ல இல்லன்னா செசிஸ் ஃபார்முலா குடுத்து பேசின்ஸ், மேனிங்ஸ் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த பேசின்ஸ் ஃபார்முலா, மேனிங்ஸ் ஃபார்முலாவத்தையும் பார்த்தா போதும். ஹட்டர்ஸ் ஃபார்முலா அதுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே புக்ல இருந்தா. பேசின்ஸ் ஃபார்முலாவுல அந்த படிச்சிருப்பீங்களே 157.6 வகுத்தல் 1.81 பிளஸ் கே வகுத்தல் ரூட் எம்னு படிச்சிருப்பீங்க. அந்த பாசிங் கான்ஸ்டன்ட் எம்முக்கு வந்து ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் எப்படி இருக்கும் அதோட ஃபேக்டரோட வேல்யூ. ஓகே. ஒரு கான்கிரீட் சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கும்? ஸ்டோன் சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கும்? ஓகே. ரஃப் சர்ஃபேஸ், ஸ்மூத் அப்படி இப்படின்னு வரிசையா குடுத்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த மாரி டேட்டாஸ்லாம் நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ஃபார்முலா படிச்சாவே போதும். அப்ப அது மாரி என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவுனஸ் கரெக்ட்டா இருக்கணும். ஜேடிஓ மாரியான எக்ஸாம்ல. அது இப்ப இருந்துட்டாவே உங்களுக்கு நீங்க வந்து ஓவர் பிரஷர் ஆக மாட்டீங்க. ஐயோ! இவ்வளவு படிக்கணுமா? அப்படி இவ்வளவு ரிவிஷன் பண்ணணுமா? அப்படின்னு ஏஐ மாரி நீங்க நினைக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நவம்பர் 3 வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஜேடிஓ மாரியான எக்ஸாம்க்குன்னா நம்ம 3 மாசத்துல கிளாஸ் முடிச்சிரும். ஒருவேள 550 கோடு உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா எனக்கு 1 மாசம் போதும். ஏன்னா, பில்டிங் சைட்ன்னு குடுத்துருப்பாங்க. அது கம்மியா தான் இருக்கு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அந்த 10வது யூனிட்ல தான் அந்த ஆர்க்கிடெக்சரோட ஹிஸ்டரி, அத பத்தி ஓரியன்டடா தான் சில விஷயங்கள் பார்க்குற மாரி இருக்கு. அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 1/2 மாசம், 4 மாசத்துல ஜேடிஓ கோர்ஸ் நான் முடிச்சுருவேன். நவம்பர் 3 ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மிட்லலாம் நான் முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே டெஸ்ட் தான் நம்ம பார்ப்போம். அந்த டெஸ்ட்ட நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாவே நீங்க கிளியர் பண்ணிறலாம். நான் டெக்னிக்கல்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்ல நவம்பர் 3 வந்து ஜேடிஓக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். யார் யார் ஜாயின் பண்ணணுமோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்றேன். நம்ம இருக்கிறதுலயே சிவில் ஓரியன்டடான எக்ஸாம்க்கு தான் போட்டிகள் அதிகம் இல்ல. நெறைய கால்பர் வருஷம் வருஷம் வந்துகிட்டு இருக்கு. மத்த எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது, இது கம்மியான சிலபஸ் ஈஸியா படிச்சுட்டு, ஈஸியா கிளியர் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போகலாம். அது நெறைய பேருக்கு அவேர்னஸ் இல்ல. அப்படியே அவேர்னஸ் இருந்து உள்ளுக்குள்ள படிக்க வந்தாலும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் படிக்கிறது ஒரு மாரி இருக்கும். இப்ப நான் YouTubeல வீடியோஸ் டெமோ போட்டிருப்போம். நெறைய பேரு வேற இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "சார் நீங்க நடத்துற வே வந்து எனக்கு வந்து புரியுதும்பாங்க." ஒரு சில பேர் நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிக்கும்போது, "சார் நான் இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சுட்டு வந்தேன். நீங்க அதிகம் தமிழ்லயே சொல்றீங்க. இங்கிலீஷ்லயும் சொல்றீங்க. இப்போ ஒரு சிலது ரொம்ப தமிழ்ல இன் டெப்த்தா சொல்றீங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியல." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இருக்கவங்களும் இருக்காங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க சிலபஸ முடிச்சா தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட முடியுமா? அப்படின்னு என்கிட்ட கேட்டா, கண்டிப்பா முடியாது. நம்ப அந்த சிலபஸ் எல்லாம் கரெக்ட்டா படிச்சிருக்கணும். அப்ப அந்த சிலபஸ நமக்கு தகுந்த மாரி யார் டீச் பண்றா? நமக்கு புரியிற மாரி யார் டீச் பண்றா? அத நம்மள கரெக்ட்டா எப்படி கைட் பண்றா? அப்படின்னு இருக்கணும். அப்ப அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அடையலாம். நான் திரும்பவும் சொல்றது அதான். நீங்க உழைக்கிறீங்க அப்படின்னா, அந்த உழைக்கிறதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு ஜேடிஓ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கடுத்து ஓவர்சீர், ஸ்பெஷல் ஓவர்சீர் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து முழுக்க முழுக்க ஆ ஏஐ ஓரியன்டடான விஷயங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி, ஏஐ சிலபஸ் வந்து நம்ப இத பிரிப்பேர் பண்ணணும். அது எப்படி படிக்கணும்? அதுக்கடுத்து ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்? அதுல சேலரி டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற விஷயங்கள் சொல்றேன். அதுக்கடுத்து சர்வே டாட்ஸ்மா, ப்ரோடியூஸ் பண்றதுக்கு 3யும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அப்ப இது எல்லாமே வந்து நீங்க படிக்கிறத எளிமைப்படுத்துறதுக்காண்டி தான். அப்ப அத நீங்க புரிஞ்சுகிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, நீங்க உழைக்கணும். உழைக்கிறது கரெக்ட்டான பாதையில உழைக்கணும். நீங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது கரெக்ட்டான வேல வந்து ஓடணும். அந்த டார்கெட்டுக்கு ஆப்போசிட் வேல ஓடுனா உங்களால சக்சஸ் பண்ண முடியுமா? அது ரொம்ப முக்கியம்ல. அதனால கரெக்ட்டா செலக்ட் பண்ணுங்க. படிக்கிற நோட்ஸு, கிளாஸஸ், வீடியோஸ் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அதுக்கடுத்து அதுல நீங்க கரெக்ட்டா உழைங்க. கண்டிப்பா சக்சஸ் வந்து கூடிய சீக்கிரம்
உங்கள வந்து சேரும். தோல்விகள் அதிகம் வந்து உங்கள சுற்றி இருக்கும் பொழுது, இன்னைக்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப நரகமா தான் இருக்கும். நாளைக்கே நீங்க ஒரு சக்சஸ் அடைஞ்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க கஷ்டப்பட்ட எல்லாமே மறந்துருவீங்க. அடுத்து உங்க லைஃப் வந்து அடுத்து ஒரு 60 வருஷத்துக்கு, 70 வருஷத்துக்கு ரொம்ப ஸ்மூத்தா போகும். அத பத்தி மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். ஓகே. நன்றி.